ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. ஆபிரகாம் கேத்தூராள் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு 6 மகன்கள் பிறந்ததா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கு கொடுக்கிறாரு. தன்னுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு வெறும் நன்கொடைகளை மாத்திரம் கொடுத்து அவர் உயிரோட இருக்கும் போதே அவங்கள கீழ் தேசத்துக்கு அனுப்பி விடுறாரு. ஆபிரகாம் 175வது வயசுல மறிக்கிறாரு. அவருடைய மரணத்துல அவருடைய மகன்களான ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து மக்பெலா என்னப்பட்ட குகையில அவரை அடக்கம் பண்றாங்க. சாரால எங்க அடக்கம் பண்ணாங்களோ அதே குகையில அவரை அடக்கம் பண்றாங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. இப்போ நம்ம அந்த வேத பகுதியை தியானிக்கலாம். வசனம், ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு தொடங்குது. சாரா மரித்த பின்பு ஆபிரகாம் கேத்தூராளை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. சாரா மரிக்கும் போது ஆபிரகாமின் வயசு 137. இதுக்கு அப்புறம்தான் கேத்தூராளை ஆபிரகாம் திருமணம் செய்திருக்கிறார். இப்போது ஆபிரகாமோட வயசு 175, ஆல்மோஸ்ட் 37 ஆர் 38 இயர்ஸ் கேத்தூரால் கூட ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த 37 இந்த 38 வருஷங்கள்ல அவங்களுக்கு 6 மகன்கள் பிறக்கிறாங்க. 6 மகன்களுடைய பெயர்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல 2 மகன்களோட சந்ததியோட பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைங்களும் அவங்களுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி 4 மகன்களுக்கு பிள்ளைங்க பிறக்கலையா அல்லது அவர்களுடைய சந்ததிகளின் பெயர்களை தேவ ஆவியானவர் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக எழுதாமல் விட்டிருப்பாரோ அப்படின்னு நமக்கு தெரியல. இதே நேரத்துல எத்தனை பெண் பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் சரீரமும் சாராவின் சரீரமும் எல்லாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்து கர்த்தர் ஈசாக்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் அதே பலத்தோடு ஆரோக்கியமா கடைசி வரை இருந்திருக்கு. ஈசாக்கு பிறந்த பிறகு அதே பலத்தை கர்த்தர் ஆபிரகாமின் சரீரத்தை விட்டு எடுக்கவே இல்லை. ஈசாக்கு மூலம் உன்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. அந்த நோக்கம் ஈசாக்கு பிறக்கும் போது நிறைவேறிடுச்சு. பிறகு எதுக்கு கர்த்தர் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சக்திய ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆபிரகாமின் சரீரத்துல வச்சிருந்தாரு, ஏன் அதை எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் என்று பேரை மாத்தும் போதே அதனுடைய அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தம். உன்னிலே ஜாதிகளை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னா அநேக தேசங்கள் உங்ககிட்ட இருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அப்படி வாக்கு கொடுத்த கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட இருந்து அநேக ஜாதிகளை தேசங்களை உண்டு பண்ணும்படியா இந்த காரியங்களை ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஏன்னா கேத்தூராளின் பிள்ளைங்கள்ல இருந்து தான் மீதியானியர்கள் வர்றாங்க. சேபா அப்படிங்கிற ட்ரைபு, தேதான் அப்படிங்கிற ட்ரைப்ஸ்லாம் அதுல இருந்து தான் வர்றாங்க. ஒருவேளை அதனால கர்த்தர் ஆபிரகாமின் சரீரம் ஈசாக்கு பிறந்த பிறகும் ஈசாக்கு பிறக்கும்பதுக்கு முன்னாடி செத்து போயிருந்த சரீரத்தை உயிர்ப்பித்த கர்த்தர் ஈசாக்கு பிறந்த பிறகும் ஆரோக்கியமா ஆபிரகாமின் சரீரத்தை கர்த்தர் வச்சிருந்திருக்கலாம். அடுத்து நம்ம 5-6 வசனம் பார்க்கலாம். 5வது 6வது வசனத்துல ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து
தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. வசனம் 6, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது. அது ப்ளூரல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆகாருங்கிற ஒரு மறுமனையாட்டி, அந்த இஸ்மவேல் அவங்களுக்கு பிறந்த பையன், அவங்களுடைய செட்டில்மெண்ட் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இப்போது மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கத பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கேத்தூரால் தவிர வேறு மறுமனையாட்டிகளும் ஒருவேளை இருந்திருக்கலாம். அல்லாட்டி ஒருவேளை இந்த இடத்துல ஆகாரையும் சேர்த்து கூட பன்மையில சொல்லப்பட்டிருந்திருக்கலாம். மொத்தத்துல எத்தனை மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படல. எனினும் சில மறுமனையாட்டிகள் ஆபிரகாமுக்கு இருந்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஒருத்தர் இல்ல, கண்டிப்பா அது ப்ளூரல்ல. மேபி ஆகாரும் கேத்தூராலும் இருக்கலாம். அது தவிர வேற மறுமனையாட்டிகளும் இருந்திருக்கலாம் ஆபிரகாமுக்கு. பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருக்கும் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் வெறும் நன்கொடைகளை மாத்திரம் கொடுத்து அனுப்பிட்டாரு. ஈசாக்குக்கு மட்டும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. ஈசாக்குக்கு ஆபிரகாம் சேர்த்து வச்ச திரளான செல்வம், ஆஸ்தி எல்லாமே கிடைச்சிச்சு. அதோட கூட உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், அதாவது ஆபிரகாம் சாராவுடனும் கர்த்தர் செஞ்ச உடன்படிக்கையோட ஆசீர்வாதங்களையும் சேர்த்து ஈசாக்குக்கு கொடுக்கிறாரு. ஈசாக்கு பெற்றுக்கொள்கிறாரு. ஆபிரகாம் உயிரோடு இருந்த போதே இந்த செட்டில்மெண்ட் விஷயங்களை எல்லாத்தையும் முடிச்சு அவங்கள அனுப்பி விட்டது ஒரு நல்ல விஷயம். அல்லது ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு அதனால ஒருவேளை பிரச்சனை வரலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியான ஈசாக்க தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கூட மற்ற எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு கூட, நம்ம ஈசாக்கு தனியா இருக்கிறான், மற்ற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு கூட நான் உயிரோட இருக்கும் போதே அந்த செட்டில்மெண்ட் காரியங்களை எல்லாத்தையும் முடிச்சு அவங்கள கீழ் தேசத்துக்கு, தன்னுடைய மகனை விட்டு ஈசாக்க விட்டு கீழ் தேசத்துக்கு போக அனுப்பிடுறாரு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை காணப்படுது. அதனால தகப்பனார் தாயாருடைய மரணத்துக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள், பிரிவினைகள் வர்றத நம்முடைய சமுதாயத்துல இப்ப நம்ம கண்ணால நம்ம பாக்குறோம். அடுத்து வசனம் 8, பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல 2 காரியத்தை நம்ம கவனிக்கலாம். ஒண்ணு, நல்ல நரை வயதுல ஆபிரகாம் மரிச்சாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இன்னொன்னு, முதிர்ந்த பூரண ஆயுசுல அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல நரை வயதில் ஆபிரகாம் மரிக்கிறாரு. ஆபிரகாம் 175 வயசுல ஆபிரகாம் மரித்தாரு. தன்னுடைய 75வது வயசுல கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்தாரு. 100 வருஷங்கள், ஒரு செஞ்சுரி, ஒரு நூற்றாண்டு கர்த்தருடைய சிநேகிதனாக ஆபிரகாம் வாழ்ந்து முடிக்கிறாரு. ஆதியாகமும் 15:15 கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போது தன்னுடைய முதிர் வயதுல நல்ல நரை வயதில மரிச்சிருக்கிறாரு ஆபிரகாம். முதிர் வயதில் மரிப்பது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 92:12-15 வாசிக்கும் போது, நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, நகோமி, சாமுவேல், தாவீது, யோபு, இவங்க எல்லாருமே முதிர் வயதுல தான் மரித்து இருக்கிறதா வேதம் சொல்லுது. முதிர் வயதுல தான் இவங்க எல்லாருமே மரிச்சாங்க. சகரியா 8:4 திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதானதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
ஆசீர்வாதமான ஒரு தீர்க்க தரிசனம் சகரியா மூலமா ஆண்டு வந்து சொல்றாரு வச்சுக்கோங்க. அந்த பாபிலோன்ல சிறையிருப்புல அவங்க இருக்கும் நம்பிக்கையற்ற நிலைமையில அவங்க இருக்கும்போது ஆண்டு சொன்னாங்க, திரும்ப அந்த எருசலேமை எடுத்து நான் கட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக ஆண்டு வந்து சொல்லும்போது, திரும்ப இந்த எருசலேம்ல முதிர் வயதான கிழவன் கிழவிகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமா வந்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. ஏசாயா 46:4 உங்கள் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலலாம் வந்து நரை வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் வாழ்றது வந்து ஆசீர்வாதமானது. அப்படி வாழ்ந்து மரிப்பது ஆசீர்வாதம். நம்முடைய முற்பிதாக்களும் அப்படி வாழ்ந்து மரித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31-32 வசனத்துல ஏலியின் பிள்ளைங்க வந்து தப்பு பண்றாங்க. அப்போ தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் வந்து ஏலியின் இடத்துல சொல்றான், உன் வீட்டுல ஒரு கிழவனும் இராதபடிக்கு நான் உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி சாபம் மாதிரி இந்த இடத்துல வந்து ஏலி கிட்ட வந்து தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு பார்த்துக்கோங்க. அப்போ முதிர் வயதானவங்க இல்லை அப்படின்னா அது ஒரு சாபம் மாதிரி, சின்ன வயசுல மறைத்து போறது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சில இடங்கள்ல சில ராஜாக்கள் கிட்ட கர்த்தர் சொல்வாரு, நீ முதிர் வயதிலே மறித்து உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றத நம்ம ராஜாக்கள் புக்ல எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதிர் வயது வரைக்கும் நம்ம வாழ்றது ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா இன்னைக்கு மிக சிறிய வயதிலேயே மரணம் வருது, ஆயுசு நாட்களும் குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம எத்தனை வயசு வரை உயிரோட இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் வந்து 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு வந்து 70 வயசு வரை வாழ்றது கூட கடினமா தான் இருக்கு. பலவிதமான வியாதிகள், பலவித அழுத்தங்கள், லைக் நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல, பொருளாதாரத்துல அப்படின்னு பலவிதமான ஏரியா ஆஃப் லைஃப்ல வந்து நமக்கு நிறைய அழுத்தங்கள் ப்ரெஷர் காணப்படுது. இதெல்லாம் சேர்ந்து நம்மளை அழுத்தி வாழ்க்கையை வந்து கசப்பா மாற்றிடுது. நமக்கு வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தாலே போதும், நோய் இல்லாம இந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் இல்லாம நிம்மதியா வாழ்ந்தாலே போதும், அதுவே ஆசீர்வாதம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு காணப்படுறோம். ஆபிரகாம் 175 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. அவரும் கரடு முரடான பாதையில தான் அவரும் கடந்து போனாரு. அவருக்கும் நம்ம மேல சொல்லப்பட்ட எல்லா அழுத்தங்களும் அவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அடுத்து நம்ம பூரண ஆயுசுல வந்து ஆபிரகாம் மரித்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பூரண ஆயுசு அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி ஆஃப் டைமை வந்து குறிக்கல. அதாவது அவர் 175 வருஷம் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது, இந்த 175 வருஷங்களை வந்து அது குறிக்கல. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து குறிக்குது, அந்த குவாலிட்டி ஆஃப் இயர்ஸை வந்து குறிக்கிறது. அதாவது ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையுடைய தரத்தை வந்து குறிக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான வாழ்க்கையா வந்து காணப்பட்டுச்சு. அதாவது சங்கீதம் 92:12-15 நம்ம வாசிக்கும் போது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது போல, முதிர் வயதிலும் கனி தரக்கூடிய ஒரு திருப்தியான வாழ்க்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னைக்கு அநேகருக்கு இந்த திருப்தி இல்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சிலருக்கு வருத்தங்கள் தான் இருக்குது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்படும்படியா தான் சிலருடைய வாழ்க்கைகள் காணப்படுது. இப்படிப்பட்டவங்க தங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் தான் இவங்களுக்கு காணப்படும். அது மட்டும் இல்ல, தங்களுடைய எதிர்காலத்தை, அதாவது தங்களுடைய மரணத்தை யோசிக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி உணர்வாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்களுக்கு மரணம் ஒரு பயமுறுத்தலாக வந்து இருக்கவே இருக்காது.
ஆபிரகாமிடம் சமாதானத்துடன் மரிப்பாய் அப்படின்னு சொல்லி 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவனோடு சமாதானம் இருந்துச்சு. நீதியின் பாதையில் அவர் நடந்தாரு. அதனால் அவருடைய மரணத்தில் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் முதிர் வயதுல நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்கிற திருப்தி நமக்கு வரணும் அப்படின்னா வாலிப வயசுலயே நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் சரீரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு வயசான காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா போயிரும். அப்படி போறதுக்கு முன்னாடி தேவ பக்தியான வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு வாலிப வயசுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம வாலிப வயசை கர்த்தருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது முடிவுல ரிச்சான டிவிடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வசனம் 9 பார்க்கலாம். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஈசாக்கு சின்ன வயசுல இருக்கும்போது இஸ்மவேல் பரியாசம் பண்றாரு. அதனாலதான் அந்த வீட்டை விட்டே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் சேர்ந்துதான் அவங்க தகப்பனாரை அடக்கம் பண்றாங்க. மற்ற மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைங்களுடைய பெயர்கள் இந்த இடத்துல கொடுக்கப்படல. அவங்க தங்களுடைய தகப்பனாரின் மரணத்துக்கு வந்தாங்களா வரலையா, இல்ல ஆவியானவர் அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கருதி அதை எழுதி வைக்காம விட்டுட்டாரா அப்படின்னும் நமக்கு தெரியல. இன்னைக்கு வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகள் என்ன, அல்லது ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான் 3 காரியங்களை நான் சொன்னேன். திரும்பியும் அதை நான் ரிப்பீட் பண்றேன். 1, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். 1 கூட தவறவே தவறாது. ஏன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-6ல உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அது மாத்திரம் இல்ல, உன்னை நான் அதிகமா பலுகி பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை நான் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தர் என்ன பண்ணார்னா ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் மூலமா கூட அநேக ஜாதிகள் அநேக தேசங்கள் உருவாகும்படியா அநேக ட்ரைப்ஸ் உருவாகும்படியா கர்த்தர் செஞ்சாரு. இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்ல 1 கூட வீணா தரையில விழவே இல்லை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மை உள்ளவரா காணப்படுவாரு. அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 1 கூட தரையில வீணா விழாவே விழாது. 2வது, பிற்காலங்கள்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தகப்பனாக செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட் விஷயங்களை எல்லாத்தையும் தான் உயிரோட இருக்கும் போதே செஞ்சு முடிச்சிட்டாரு ஆபிரகாம். அதே மாதிரி நாமும் உயிரோட இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீட்டா செஞ்சு முடிச்சிடணும். 3வது, நாம் எத்தனை வயசு வரை வாழ்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. எத்தனை வயசு வரை கர்த்தர் நம்ம வாழ போறோங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எத்தனை வயசு வரை கர்த்தர் நம்ம உயிரோடு வாழ அனுமதிச்சாலும் பரவாயில்லை. ஆனா நம்ம மரிக்கும் போது சமாதானத்தோட திருப்தியா நம்ம மரிக்கணும். நம்மை கொண்டு, அதாவது என்னை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியில, மன திருப்தியோட சமாதானத்தோட மரிக்கணும். எத்தனை வயசுல மரிச்சாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா சீகன் பால்க் நம்மளுடைய முதல்ல நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல தமிழ் மொழியில தான் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வேதாகமத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்த சீகன் பால்க் 36வது வயசுலயே மரிச்சிட்டார். வாலிபனாவே மரித்து விட்டார். சாமுவேல் மாரிஸ் அவரு தன்னுடைய 20 வயசுல மரிச்சாரு பார்த்துக்கோங்க. ஜிம் எலியட் அவர் 28 வயசுல வாலிபனாகவே மரிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் சின்ன வயசுல வாலிபர்களா இருக்கும் போதே தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சு மரிச்சிட்டாங்க.
அவங்கள கொண்டு தேவன் என்ன செய்ய நினைச்சாரோ அந்த நினைச்ச காரியத்தை அவங்க செஞ்சு முடிச்சாங்க. திருப்தியா சமாதானமா மரித்தார்கள். இதே போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நம்ம ஓடுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் நம்ம வந்து ஆண்டு அழைத்து செல்வார். இது ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் மரியோ ஜோசப், அவர் ஃபாதர்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சாட்சியில் எப்படி சொல்றாரு, கடைசியில் அவர் சாட்சி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லும்போது சொல்றாரு, கடந்த 18 வருடங்களாக முஸ்லிம்ஸ் என்னை கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால என்னை கொல்ல முடியல. ஏனென்றால் என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணிய ஸ்தலத்தை இன்னும் கட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் போயிட்டு இருக்குது. ஒருவேளை ஒரு பெரிய பங்களாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் முடியல. அதனால என்னை அந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் கர்த்தர் என்னை அழைத்து கொள்வார். அதனால அது வரைக்கும் யாராலும் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே போலதாங்க நமக்காக பரலோகத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தலத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடியும் போதுதான் நம்முடைய மரணம் வரும். அப்போது ஆபிரகாமை போல இந்த பூமியில கர்த்தர் விரும்பின ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற திருப்தியில சமாதானமா நம்ம வந்து மரிக்கணுங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இப்பவே வந்து அது மாதிரி இருக்கா, ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா, நம்முடைய வாலிப வயசுலயே நம்ம வந்து ஒரு தேவ பக்தியான ஒரு வாழ்க்கைய வாழ்றோமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்காக அப்படி ஒரு தேவ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்வோம். நம்முடைய மரணம் கண்டிப்பா திருப்தியா நமக்கு வந்து சமாதானமா இருக்கும். நன்றி.